ஆக்கிரமிப்பு அகற்றத்தை கண்டித்து கோலடியில் உயிரை மாய்த்த சங்கரின் உடலுக்கு சீமான் அஞ்சலி செலுத்தி வருகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆக்கிரமிப்பு அகற்றத்தை கண்டித்து கோலடியில் உயிரை மாய்த்த சங்கரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் அவர் பேசி வருகிறார். சங்கரினுடைய குடும்பத்தாருக்கும் அவர் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். தீர்ப்பு இருங்க, நீங்க பேசி வீடு இடிக்கிற தடுக்க முடியுமா? முடியாதுல. அப்ப பேசாம நீங்க சொல்றத கேக்குறது. நான் நீங்க என்கிட்ட சொல்லி என்ன பண்ணியும் இங்க பாருங்க. பல இடங்கள் இங்க மட்டுமா, அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்குன்னு வீடு அடிச்சு கூப்பிட்டு இருக்கான், வா இங்க அப்படின்னு. முல்லை நகருக்கு ஓடியா அப்படிங்கிறான். தினம் இதேதான் வேலை. இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இந்த இவர்கள் தான். இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான். பரந்தூர்ல 12 ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான். நீங்க வள்ளுவர் கோட்டம் பார்த்திருக்கீங்கல்ல, அது ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன், ஏரியாவுக்கு பேரு அது லேக் ஏரியா தான், அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு, இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும்? இடிங்கன்னு சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள், அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழ்கிறார்கள். இங்க அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், அவங்க சொல்ற மாதிரி தினம் வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள். நமக்கென்ற அதிகாரம் இல்ல, ஆள் இல்ல, குரல் எழுப்ப ஒருத்தனும் இல்ல. ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இதை மட்டும் நீ என்னைக்கு மறந்துடாது. ராத்திரியோட ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா வண்டி எடுத்துட்டு வருவேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள், என் தம்பி தங்கச்சிகள் உடனே வந்து நிற்பான். நம்மளை மீறிதான் வீடை இடிக்கணும், தொடணும். அவன் நோட்டீஸ் ஒட்டினதா தான் இருக்கும். இன்னும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா மாட்டுங்க. அழுவது, கதறுவது, கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க. அதனால எதையும் சாதிக்க முடியாது. நீங்க ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு, அதனால என்ன பயன்? அந்த குடும்பம் நடுத்தர நின்று அழுகிறது, நம்ம எல்லாம் அழுகிறத தவிர எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இவர்கள். உயிருக்கு மதிப்பே தரமாட்டாங்க. நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்று போராடுவோம். கைது பண்ணி போகலாம், வரலாம். அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க 4000 பேர் இருக்குன்னு நினைக்காதீங்க. நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி நிக்கிறோம்ங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு தைரியமா இருக்கு. அழாதீங்க. அழுது புலம்புறத முதல்ல கைவிடுங்க. உறுதியா நில்லுங்க. இடிக்க முடியாது. இடிக்க தொடங்கின அடுத்த நொடி நான் இங்க நிற்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். தைரியமா மட்டும். யாரு வந்து கேட்கல, யாரு வந்து கேட்கல, கேட்க மாட்டாங்க. கேட்கறது தான் நாங்க இருக்கோம், நான் இருக்கேன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க. பல வீடுகள் இப்படிதான் இடிச்சாங்க. அங்க ஓடி போய் நின்னு போராடி தடுத்திருக்கேன். இதையும் தடுப்பேன். நீங்க நம்பிக்கையோட நம்புங்க. வேற நீ என்ன கேட்ட? வா, வேற எதை நீங்க எதை கேட்கணுமா? நீங்க அமைதியா இருங்கம்மா. இங்க பாருங்க, கொஞ்சம் கேளுங்க. தம்பி கேளுங்க. இருங்க, நான் கேளுங்க. இருப்பா. ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தணும்னா, நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா, இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிற முடிவுக்கு தான் வரணும். ஏற்கனவே இந்த இடத்தை இந்த இடத்தை பட்டா பிரிச்சு வித்தது யாரு? இந்த கட்சிக்காரர்கள், கட்சியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் தானே. தம்பி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், இவங்க தானே. அப்ப திடீர்னு இது ஆக்கிரமிப்பு நீடினா 40 வருஷமா தெரியாத அந்த ஆக்கிரமிப்பு. இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க, புதிதாக யாரும் ஆக்கிரமிக்காம தடுங்க. இதுதான் இருக்க முடியுமே ஒழிய
ஏற்கனவே வீடு கட்டி வாழ்ற பண்ணி MMDA காலனின்னு ஒண்ணு இருக்குது, குடியிருப்புகள். அது ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. திருவள்ளூர்ல நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. மதுரை நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. வள்ளுவர் கோட்டை ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. பல அரசு கட்டிடங்கள் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. இப்ப ஏரியை தூத்துட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்ட துடிக்கிறீங்க. திருச்சி விண்ணூர்தி நிலையம் விரிவாக்கம் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப கட்டிருக்காங்களே ஏர்போர்ட், அது ஏரியை தூத்துட்டு தான் கட்டிருக்கு. இந்த மக்களை 4000 வீடு, இந்த வீட்டை வந்து இந்த 2500 வீட்டுக்கு மேல இந்த வீட்டை குடியே இடிச்சு வெளியேற்றினா இந்த குழந்தை குட்டிகளை கூட்டிக்கிட்டு எங்க போவாங்க இந்த மக்கள்? கோலடியில் ஏரி ஆக்கிரமிப்பு அகற்றத்தை கைவிடுமாறு போராட்டம் நடத்தி வந்தது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிரை நீத்த சங்கரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கிருக்கும் மக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.